ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இந்த வீடியோ ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடி உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா நீங்கள் விரும்புகிற பர்சன் உங்களை தேடி வரப்போகிறாங்க அப்படிங்கிறக்கான மிகப்பெரிய சைனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான சைன் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். அது கூடவே விரும்பும் நபரை இருக்கிறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மிராக்கிள்ஸ் அள்ளி கொடுக்குற நம்மளோட உல்ஃப் ஒர்க் ஷாப் எவ்ரி மண்டே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா விரும்பும் நபரை ஈர்க்கிறதுக்கான நிறைய சயின்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான சைன் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அந்த சைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரெசண்ட்டை நீங்கள் ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக ரொம்ப 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 சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நமக்கான செகண்ட், அதை நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக வாழணுங்கிற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு உங்களுக்கு வந்திருக்கும். எப்போ நம்ம விரும்பும் நபரை ஈர்க்கறதுக்கான மேனிஃபெஸ்டேஷனில் இறங்குவோம் அப்படின்னா, நம்மளுக்கும் அந்த உறவுக்கும் இடையில் ஏதாவது ஒரு சின்ன விரிசல் இல்லை அந்த உறவை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா தான் நம்ம மேனிஃபெஸ்டே பண்ணுவோம். அதாவது நல்லா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக இருப்போம். எப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே இறங்குவோம் அப்படின்னா, அதில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் மேனிஃபெஸ்டேஷன்லேயே இறங்குவோம். அப்படி பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வழியில் இருக்கும்போது தான் அங்கே மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே இறங்குவாங்க. அப்போ என்னென்னா அவங்க நிறைய லெசன்ஸ் கற்றுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்களோட உறவு முன்பு இருந்ததை விட ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு வழி வருது அப்படின்னா அது மிகப்பெரிய பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வழியோடு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே தாண்டி உங்களை பற்றின உண்மையான புரிதலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃபே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நீங்கள் வாழ வந்திருக்கீங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும், இதெல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களோட கடந்த கால வாழ்க்கையை அப்படியே அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் வரும். ஏன்னா நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே உணரும்போது ஓகே இனிமேல் இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது மாறிடும். அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் பாஸ்ட்டை நினச்சி அதுலேயே உட்காந்துடுறோம். நம்மளோட ப்ரெசண்ட்டை யோசிக்க மாட்டேங்கிறோம். ப்ரெசண்ட்டை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தாதான் அந்த எனர்ஜி ஃப்யூச்சரை ரொம்ப சூப்பராக உருவாக்குங்கிறத உணர மாட்டேங்கிறோம். ஸோ இதெல்லாமே தாண்டி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண இந்த புரிதல் உங்களுக்கு வரும். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணுறது. அப்போ அந்த சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கைக்கு பிரபஞ்சம் நம்மளை தயார்படுத்துவாங்க. அப்போ ப்ரெசண்ட் நிகழ்காலத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பீங்க. நிகழ்காலத்தில் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு முக்கியங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த புரிதல் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய பர்சன்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறத நல்லா அலசி ஆரஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா பாஸ்ட்டுங்கிறது இறந்த காலம், அதில் ஒரு செகண்ட் கூட நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு புரிதல் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பாஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் வரும்போது ஓகே அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம், ப்ரெசன்ட் லைஃப்பை நம்ம பார்க்கலாம், இது மூலமாக நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும் பார்த்து கடந்து போக ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய ஃப்யூச்சர் சூப்பராக உருவாகும். ஏன்னா நிறைய பேர்னால இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடந்த காலத்தை ஏற்றுக்க முடியாதது தான். ஏன் நம்ம லைஃப்பில் இப்படி நடந்தது, ரொம்ப சந்தோஷமாக தானே நம்மளோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு, சடனாக ஏன் இப்படி நடக்கணுங்கிற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்க அந்த கேள்வி அடுத்த கேள்வியாக மாறும், அதுக்கு அடுத்த கேள்வியாக மாறும். இப்படி ஓவர் திங்கிங்கில் கூட்டிகிட்டு போகிறதே அந்த ஒரு கொஷினாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் அது இருக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரே ஒரு ஆன்சரை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, நடந்தது எல்லாமே நன்மைக்கே, இப்போ நம்ம சரியானோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆன்சரை மட்டும்தான் நீங்கள் அந்த மைண்டுக்கு சொல்லணும். வேறு எந்த ஒரு ஆன்சரும் நீங்கள் சொல்லாதீங்க. கேள்வி மேலே கேள்வி நீங்கள் கேட்க வேண்டாம். ஏன்னா அதில் ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இதெல்லாமே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அவங்களும் இந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தாண்டி தான் அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நம்ம நிற்கிறோம். ஸோ பாஸ்ட்டை பற்றின கொஷின்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேணாம்னு சொல்லி அதை முழுமையாக நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஒரு அக்செப்டன்ஸ் வரும்போதே உங்கள் மனதில் அமைதி வந்துடும்.
எப்போ உங்கள் மைண்டில் அமைதி வருதோ அப்போ உங்கள் இமேஜினேஷன் ரொம்ப 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 கரெக்டாக இருக்கும். உங்கள் மைண்டு குழப்பத்தில் இருக்கும்போது இமேஜினேஷன் உங்களால் பண்ணவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம், என்னால் விசுவலைஸ் பண்ண முடியல, என்னால் இமேஜின் பண்ண முடியலன்னு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் மைண்டு குழப்பமாக இருக்குது, அந்த விஷயத்தையே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தை உங்களால் ஏற்றுக்க முடியல, அதனால் எதிர்காலத்தை நினச்சி உங்களுக்கு ஒரு பயம் வருது. ஸோ ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் நீங்கள் அமைதியாக சந்தோஷமாக இருந்தால் தான் சந்தோஷமான எதிர்காலத்தை உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையே உங்களுக்கு வரும். ஏன்னா நிறைய பேர் இங்கே ஆசைப்படுறீங்க, ஆனால் அந்த விஷயத்தை அடைய முடியும்னு நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கடந்த காலத்தில் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனையே வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் பிரபஞ்சத்தையும் உங்களுடைய அன்பையுமே உங்களால் நம்ப முடியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுங்கள். எப்பெல்லாம் உங்களுடைய பாஸ்ட் இன்ஃபர்மேஷன் வெளியில் வருதோ, ஸோ இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, உங்கள் பர்சன் வேறு யாரு கூடயாவது போயிட்டா என்ன பண்ணுறது, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்கள் மைண்டு கொஸ்டின் எழுப்பும் போதெல்லாம், இல்லை நான் ஒரு பவர்ஃபுல்லான பீயிங், யூனிவர்ஸோட ஆசீர்வாதம் என் கூட இருக்குது, என்னால் நான் நினச்சதை அடைய முடியுங்கிற ஒரு ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே என்னுடைய பழைய எண்ணங்கள், என்னுடைய பழைய நம்பிக்கைகள், அது எல்லாமே வெளியில் போகுது. நான் இப்போ புதுசாக க்ரோ ஆகிட்டுருக்கேன், புதுசாக வளர்ந்துட்டுருக்கேன், என்னுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டு இருக்கு, என்னுடைய நம்பிக்கைகள் மாறிக்கிட்டு இருக்குதுங்கிற மாதிரி நீங்கள் பேசலாம். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பாசிட்டிவான வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரிப்பீட்டடாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ண உங்கள் மைண்ட் அக்செப்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் இமேஜின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களால் இமேஜின் பண்ண முடியலையா, ஒரு 2 மினிட்ஸ் இமேஜின் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்கள் மைண்டு கொஷின் கேட்க தான் ஆரம்பிக்கும், அந்த விஷயத்தை நம்பாது, குழப்பங்கள் வரும், இமேஜின் பண்ண முடியாது. ஆனால் தொடர்ந்து பண்ண தான் உங்களுக்கு அது ப்ராக்டிஸே ஆகும். நம்மளுக்கு வரமாட்டேங்குதுன்னு நம்ம பாதியிலே விட்டுட்டோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம விட்டுருவோம், மறுபடியும் நம்ம அதை பண்ண மாட்டோம். அப்போ எப்படி நம்ம அதை கற்றுக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ண தான் எந்த ஒரு விஷயமே வரும். ஸோ அஃபர்மேஷன் ஆகட்டும், ஸ்கிரிப்டிங் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண உங்கள் மைண்டு ஈஸியாக அக்செப்ட் பண்ணி நிகழ்காலத்தில் உங்களை சந்தோஷமாக இருக்க வைக்கும். ஒரு கட்டத்தில் உங்களோட இமேஜினேஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான இமேஜினேஷனாக மாறிடும். ரொம்ப 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 சூப்பரான லைஃப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஸோ நிகழ்காலத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க, யார் உங்களை பற்றி என்ன பேசினாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளுக்கு கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க, நம்மளை புரியாதவங்க நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்கங்கிற ஒரு புரிதல் வர்றதுனால யாரையுமே ஹர்ட் பண்ணவும் தோணாது, நம்மளை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவும் தோணாது. ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக இயற்கையாக நீங்கள் இருப்பீங்க. யாருக்கிட்டையும் நடிக்கணும்னு ஒரு அவசியமே வராது. நான் இப்படி தான் அப்படிங்கிறத நீங்கள் காட்டுவீங்க, உண்மையாக இருப்பீங்க. ஸோ இந்த சயின்ஸ் எல்லாமே உங்ககிட்ட வருது அப்படின்னா நீங்கள் க்ரோ ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எல்லாருமே வேறு கேரக்டர்ஸில் தான் இருப்போம். ஆனால் சில விஷயங்கள் நமக்கே புரியும். ஸோ அந்த ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், ப்ராக்டிக்கலாக இருப்போம். ஸோ இப்படி இருந்தீங்கனாலே நீங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கான அனைத்து அன்பையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தும், நீங்கள் விரும்புகிற பர்சனையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தும். மெயினாக ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் உங்கள் பர்சனை ஹாப்பியாக வச்சுக்க முடியும். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் ஹாப்பி ஆவேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஹாப்பினஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு புரிதலை நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இருக்கிற நிமிஷங்களை ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க. அந்த சந்தோஷம் நிறைய சந்தோஷத்தை உங்கள் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக உங்களை வச்சுக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இன்னொருத்தவங்க நம்மளை ஹாப்பியாக வச்சுருக்க மாட்டாங்க, நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹாப்பியாக வச்சுக்கலாம். இதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கனாலே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாததை யூனிவர்ஸ் கிட்ட விட்டுலாம். ஸோ ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் உங்களுடைய கோலாகவே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு நொடியும் அவேர்னஸோட ரொம்ப ஹாப்பியாக உங்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கான உண்மையான அன்பை, உங்களுக்கு பிடிச்ச பர்சனை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு அறிகுறி உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழுங்க. லைஃப் ரொம்ப 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 அற்புதமானது. நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். அத்தனை பிளெஸ்ஸிங்ஸ், அத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். லவ் யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். ஹாவ் அ மேஜிக்கல் டே டியர்ஸ்.